வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு மைதா கார்ன்ஃப்ளவர் இல்லாம சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரை கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஒரு பெரிய பவுல்ல 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 முட்டை. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கட்டி இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி வரணுங்க. இப்போ இதுல 1 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துறேங்க. இப்போ இத நல்லா கலந்து விட்டுருங்க. இத மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்குங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, பொடியா நறுக்குன 1 கொத்து கறிவேப்பிலை, பொடியா நறுக்குன மல்லி இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலால இருக்க ஈரப்பதமே போதுமானதா இருக்குங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்ப பாருங்க, சூப்பரா கலந்தாச்சு. இதுல இருந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து சூடா இருக்க எண்ணெயில போட்டுருங்க. அடிக்கடி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 4 to 5 நிமிஷத்திலேயே சிக்கன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு சிவந்து வருங்க. இப்போ இத எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துருங்க. இந்த சிக்கன் ஃப்ரைய சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்குங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு இருக்குங்க. உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். எந்த ஃபுட் கலரும் இல்லாம மைதா கார்ன்ஃப்ளவர் இல்லாம சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.